இன்றைக்கு மாலை உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிற தலைப்பு ஆங்கிலத்திலே when God steps into your ordinary. தேவன் உங்கள் சாதாரண வாழ்வில் வரும்போது என்ற ஒரு தலைப்பை இன்றைக்கு மாலை நான் உங்களோடு கூட கொண்டு வர இருக்கின்றேன். உங்கள் சாதாரணமான வாழ்வில் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பாராத காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கே மகிமை செலுத்துவோம். ஆல்ரைட், இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற வேத பகுதி நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 12 to 30 வரைக்கும். லெட்ஸ் கம் டு அவர் ஸ்கிரிப்சர். இட் கம்ஸ் ஃப்ரம் ஜட்ஜஸ் chapter 3 verses 12 to 30. இன்றைக்கு இந்த வேத பகுதியை நாம் பார்த்து நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆனால் இதில் நான் எடுத்துக்கொண்ட அடிப்படையான வசனத்தை குறிப்பாய் கவனியுங்கள். I want you to look at the key verse. திறவுகோல் வசனம் என்று நான் உங்களுக்கு சொல்லுவது உண்டு. இந்த திறவுகோல் வசனத்தை கவனித்து கொள்ளும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். கவனியுங்கள். அதே நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 15. I want you to look at verse 15. But the children of Israel cried to the Lord, and the Lord raised up a deliverer for the children of Israel, who saved them, even Ehud, a Benjamite, a left-handed man. நாம் இந்த வசனத்தை கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்க முள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாப்பின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் வலது கையில வேலை செய்வோம். இவனுக்கு இருந்த ஒரு கிருபை இடது கை. இவன் எதை செய்தாலும் சிலர் இடது கையில் நாம் வேலைகளை செய்கிறோம். Some of us are left-handed. And here is a man who is from the Benjaminite. And his name is Ehud. And the Bible clearly says that he was a left-handed man. In those days, அந்த நாட்களிலே இடது கையில் வேலை செய்கிறவர்கள் வழக்கமாக அல்லது பொதுவாக என்னப்படும்னாக்க அவர்கள் பலவீனர்கள் என்று எண்ணப்படும். Your right hand is stronger than your left hand. So when someone is a left-hander, we tend to think that they may be weak because they are left, because usually left is weak. So நம்ம என்ன நினைப்போம்? இடது கை என்று சொன்னால் அது ஒரு வேலை பலம் இல்லாத ஒரு கை என்று சொல்லுவோம். பழைய காலத்திலே அப்படி தான் எண்ணினார்கள். That is how people looked at it. And Ehud என்று சொல்லப்படுகிறவனை நாம் பார்ப்போமே என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்போ இவனை எல்லாரும் பார்க்கும்போது இடது கைக்காரன், லெஃப்ட் ஹேண்டர் என்று கேலி பண்ணியிருக்கலாம். அவன் பலவீனன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனாலும் வேதம் நமக்கு இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாய் கற்றுக் கொடுக்குது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பலவீனன் என்று எண்ணுகிறவர்களே ஆண்டவர் பலவான் என்று காட்டுவார். You know, those whom we think that they are weak for God, they are strong. இன்றைக்கு பலவீனன் என்று எண்ணுகிற ஒன்னே ஆண்டவர் பலவான் என்று வெளிப்படுத்துவார். உன் வீட்டிலேயே ஒரு வேலை நீ தான் ஆக ஒரு பலவீனன் என்று வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் உன்னை பார்த்து தான் பலவான் என்று சொல்லுவார். நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி கேட்கும் தேவ வார்த்தை, சாமுவேல் ஜெஸ்ஸியின் வீட்டுக்கு போயிருக்கும் போது எல்லா பிள்ளைகளும் வருகிறார்கள், இவன் அல்ல என்று சொல்லுகிறார். கடைசியாய் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற இந்த தாவீது வந்த போது இவன் தான் என்று ஆண்டவர் சொன்னார். அப்பா கூட அவன் பலவீனன், சின்ன பையன். அண்ணன் தம்பிங்கெல்லாம் நினைச்சாங்க மற்றவர்களை பார்க்கலாம் நான் பலசாலி. ஆனால் ஆண்டவர் தான் அந்த இளையவனை வித்தியாசமாய் பார்த்தார். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இளையவனை வித்தியாசமாய் பார்த்தார்.
அப்பா கூட அவனை அறியல. அப்பா கூட நினைச்சார் மற்றவங்களாம் பலசாலிகள், இவன் பலவீனன். ஆனால் ஆண்டவர் பார்வை வித்தியாசமானது. உன் வீட்டார் ஒரு வேளை உன்னை வித்தியாசமாய் பார்க்கலாம், உன் வீட்டார் உன்னை வித்தியாசமாக கவனிக்கலாம், உன் வேலை இடத்துல உன்னை வித்தியாசமாய் கவனிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒரு இடது கை ஏயோட்டை நான் பயன்படுத்தினேன் என்றால், ஒரு தாவீதை நான் பயன்படுத்தினேன் என்றால், உன்னை பயன்படுத்த என்னால் ஆகும். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவர் பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமீன். இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க, கோடிட்டு கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆல்ரைட், நம்ம இன்றைக்கு தியானத்திற்கு போவதற்கு முன்பு இன்னும் கொஞ்சம் முன்னுரை வார்த்தைகளை நான் சொல்லி உங்க கூட இன்றைக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தேன்னா உங்களுக்கு அதிக பிரயோஜனமாயிருக்கும். இப்போ வசனம் 12, 13, 14 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனங்களிலே நாம் சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? என்னோடு கூட கவனியுங்கள். I will read for you. And the children of Israel again did evil in the sight of the Lord. So the Lord strengthened Eglon, king of Moab, against Israel, because they had done evil in the sight of the Lord. He gathered to himself the children of Ammon and Amalek, and went and smote Israel and possessed the city of palm trees. So the children of Israel served Eglon, king of Moab, 18 years. But the children of Israel cried to the Lord, and the Lord raised up a deliverer, Ehud, the son of Gera, a Benjaminite, a left-handed man. The children of Israel sent tribute by him to Eglon, king of Moab. வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாப்பின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாப்பின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாப்பின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தேவன் பெரியவராயிருப்பாராக. இந்த வேத வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்டு ஆண்டவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். முதலாவது, யோசுவாவுடைய காலம் முடிந்து விட்டது. ஆனாலும் நாம் பார்க்கிறோம், யோசுவாவு காலம் முடிந்த பிற்பாடு நியாயாதிபதிகள் காலம் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேல் பாவம் செய்தது. Look at verse 12. It says, Israel again did evil in the sight of the Lord. மறுபடியும் பாவம் செய்தார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவது பாவம். தேவனுக்கு விரோதமாய் எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அது பாவம். நாம் நடந்தாலும் செய்தாலும் என்ன என்றாலும் தேவனுடைய வார்த்தையை மீறினால் பாவம் என்று நாம் அறிகிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தும் அவர்கள் அறியாதது போல் வாழ்ந்தார்கள், பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்தாரோ இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மோவாப் கையிலே ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலை மோவாப் கைக்கு ஒப்பு கொடுத்தாராம். வழக்கமாய் ஜெயம் பெறுவார்கள், ஆனால் பாவம் செய்தபடியினாலே அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் உன் சார்பில் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆமென். உன்னை சுத்திகரித்துக்கொள், அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. உன்னை புதுப்பித்துக்கொள், உன்னை சுத்திகரித்துக்கொள், நாளைக்கு உனக்கு நான் ஒரு அற்புதம் செய்வேன்.
ஆண்டவருடைய வார்த்தை அப்படி நமக்கு சொல்லுகிறது. அப்போ நாம் இங்கே வேத வசனத்தில் பார்க்கிறோம், ஏன் மோவாபுடைய கையில் இவர்கள் 18 வருஷம் சிக்கி கொண்டார்களாம். The Bible says that for 18 years they were under bondage of the Moabites. So my people of God, why? The simple truth is because of sin. பாவத்தினால என்று வேதம் நமக்கு சொல்லி, ஆண்டவர் அனுமதித்தார் என்று வேதம் சொல்கிறது. எக்லோன் என்று சொல்லப்படுகிற ராஜாவுடைய கைக்கு ஒப்பு கொடுத்துட்டாராம். அல்லேலூயா. அப்போ எத்தனை வருஷம்? 18 வருஷம் பாவத்தின் மூலமாக இவர்கள் பாடுகளை அனுபவித்தார்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. வாதிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனாலும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவர் மீட்பர். ஆமென். அவர் மீட்பர். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? மீட்பர். அவர் நம்மை விட்டும் கொடுக்க மாட்டார், விட்டு பிடிப்பார். அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஆண்டவரை கூப்பிட்ட போது அவர் மனம் இறங்கி அவர்களுக்காக வழக்காட, அவர்களுக்காக யுத்தம் செய்ய அவர் வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வரும்போது நீர் எதிர்பார்த்தது ஒரு மாதிரியா இருக்கும், ஆனால் அவருடைய செய்கை வேறையா இருக்கும். நம்ம ஆண்டவர் இடத்துல நீ என்ன எதிர்பார்த்திருப்பாய்? ஆண்டவர் இராணுவ வல்லமையை பயன்படுத்தி மோவாபை ஜெயம் பெறுவார், ராஜாக்களை எழுப்புவார், அப்படிலாம் நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு இடது கை வாலிபனே, ஏகூத் என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிபனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஒருவனை ஆண்டவர் எழுப்பி அவனை கொண்டு ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எப்போதும் பைபிள்ல அறிகிறோம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் சாதாரணவைகளை கொண்டு அவர் அற்புதம் செய்வார். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வது நிச்சயம் என்று நாம் எல்லாரும் அறிகிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை. நான் உங்களுக்கு கொஞ்ச நாளாக இந்த வேர்ல்ட் வாரை குறித்து நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் ரீடிங் அபவுட் வேர்ல்ட் வார், ரைட். இதில் நான் ஒரு சம்பவம் ஒன்று பிரியமானவர்களே நான் வாசித்தேன். உலக யுத்தம் சமயத்தில் யுத்தங்களிலே அகப்பட்டு கொண்ட எல்லாம் என்ன செய்தார்கள்னா, அவங்களுடைய இராணுவ வல்லமை பத்தல. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கனாக்கா, சாதாரணமான மக்களையும் வாலிபர்களையும் யுத்த மேடைக்கு கூப்பிட்டார்கள். Even in England and America, when it was World War II, they needed more people in war. So what did they do? They got all the young people to come join the army. Whether they are trained or not trained, they must stand for the country. தேசத்துக்காக நிற்கணும். அப்போ வாலிபர்கள் யாராக இருந்தாலும் எல்லாரும் வாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தவன் படிக்காதவன், பெரிய பெரிய தொழிலிலே இருக்கிறவர்கள், டீச்சர், லாயர், டாக்டர் எல்லாரும் கூட என்ன செய்தார்களாம்? யுத்த மேடையிலே கடந்து வந்தார்களாம். சொல்லுங்க ஹல்லேலூயா. யுத்த மேடையில் எல்லாரும் கடந்து வந்தார்கள். ஒரு பெண்மணி இருந்தால் பிரியமானவர்களே, அவளுடைய பெயர் வெர்ஜீனியா ஹால் என்று நான் வாசித்தேன். இவள் அமெரிக்காவை சார்ந்தவள். ஆனால் இவள் ஒரு 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 ஸ்பாயாக, வேகு பார்க்கிறவளாய், she was sent as a spy to France. பிரான்ஸ் தேசத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தாள் ஒரு ஸ்பாய். இவள் அந்த தேசத்திலே ஒரு பட்டணம் இருந்தது, விச்சி என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ளார அவள் போய் ஒரு ஸ்பாயாய், வேகு பார்க்கிறவளாய் அங்கே போயிருக்கிறாள். பிரியமானவர்களே, யாருமே நம்ம நினைக்கலங்க இவ ஒரு ஸ்பாயின்னு. ஏன் தெரியுமா? இவளை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இவளை குறித்து வெர்ஜீனியா ஹால்
இவளை குறித்து சொல்லப்படுகிறது. அவள் கால் துண்டிக்கப்பட்டு ஒரு கால் அவள் ஆர்டிஃபிஷியல் கால் போட்டிருக்கிறாள். ஒரு அவளுடைய சொந்த கால் துண்டிக்கப்பட்டபடியினாலே வேற ஒரு கால் போட்டிருக்கிறாள். அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்டினரியாக இருக்கிறாள். ஆனால் வேகு பார்த்து அந்த தேசத்தில் இருக்கிற அந்தரங்கங்களை தெரிந்து அதன் மூலமாய் பிரியமானவர்களே யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு தன் தேசத்திற்கு இவள் ஒரு கருவியாக இருந்தாளாம். ஆனால் இவள் யாரு? ஒரு கால் இல்லாதவள். யாரும் நினைக்கல இவள் ஒரு ஸ்பாய், ஒரு வேகு பார்க்கிறவளாக இருந்தாள் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி பைபிள்லையும் பார்க்கலாம், இப்படி நாம் வரலாறுலையும் பார்க்கலாம். ஆண்டவர் ஒன்றும் இல்லாததில் இருந்து இருக்க பண்ணக்கூடிய தேவன், நீ ஆராதனை செய்கிற தேவன். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு 3 அல்லது 4 காரியத்தை சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு கூட கேளுங்கள். வசனம் 15 திரும்பி எடுத்துக்கொள்ளுங்கள். Come take verse 15. All right? It says, and when the children of Israel cried out to the Lord, and the Lord raised up a deliverer for them, Ehud the son of Gera, the Benjaminite, a left-handed man. By him the children of Israel sent tribute to Eglon, king of Moab. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாப்பின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லும். முதல் காரியமாக இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கோம். God sees potential in the overlooked. தேவன் கவனிக்கப்படாதவர்களில் திறமையை காண்கிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. சரியா? உங்கள் அப்பா அம்மா கூட உங்களை கவனிக்கல. வேலை இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் லாஸ்ட்டாக இருக்கிறீங்க. யாருமே உங்களை கவனிக்கல. ஏகூட யாரும் கவனிக்கல. ஆனால் அவன் கர்த்தருடைய கண்களிலே ஆகப்பட்டான். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே நமக்கு வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவன் இதடு லெஃப்ட் ஹேண்டட் மேன், இதடு கை வேலை செய்கிறவனாக இருந்தான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் மகிமை செலுத்துவோம். தேவன் பெரியவர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ தேவன் நமக்கு நிச்சயமாய் பெரிய காரியத்தை இன்றைக்கு செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஆமேன். சரியா? யாரெல்லாம் இன்னைக்கு நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நான் ரொம்ப குறை உள்ளவன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா, கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஆமேன். இவனை எப்படி பயன்படுத்தினார்னா, எந்த கை பலவீனமான கை என்று சொல்லப்படுகிறதோ அதே கையினால ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க கிருபை செய்தார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி? அந்த கையினால ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். வசனத்தை கவனியுங்கள். 16ஆம் வசனம். Look at verse 16. Now Ehud made himself a dagger. It was double-edged and a cubit in length, and fastened it under his clothes on his right thigh. Kepom. ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முளை நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு. ஆமீன் சொல்லுவோமா? அவன் போனான் ராஜாவை பார்க்க, எக்லோனை பார்க்க போகிறான். ஆனால் ஒரு பட்டயத்தை எடுத்து இருபுறமாம் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து கொண்டு போகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை எந்த கையை, அதாவது பலவீன கை என்று சொன்னார்களோ அதே கையை கொண்டு பலத்த வெற்றியை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தான். 18 வருஷம் பட்ட பாடுகளுக்கு ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
நான் உங்களுக்கு மோசேயை குறித்து ஒரு சின்ன காரியத்தை கவனிக்கும்படி அழைக்கிறேன். யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Come with me to Exodus chapter 4 and come to verses 10 to 12. I want you to look at those verses. Then Moses said to the Lord, O Lord, O my Lord, I am not eloquent, neither heretofore, nor since you have spoken to your servant, but I am slow of speech and slow of tongue. And the Lord said to him, Who has made man's mouth, or who makes the mute, the deaf, the seeing, or the blind? Have not I, the Lord? Now therefore go, and I will be with you, mouth and with your mouth, and teach you what you shall say. கேட்போம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். எல்லாரும் ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவர், நான் திக்குவாய் என்று சொன்னா, எனக்கு பேச வராதுன்னு சொன்னா, நீ போ, உன்னை உண்டாக்கினவர் நான் அல்லவா? உன் நாவை உன் கண்களை, உன் செவியை உண்டாக்கினவர் நான் அல்லவா? நீ போ. அல்லேலூயா. நான் அல்ல. இஸ் இட் நாட் மீ? அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றார், கவலைப்படாத. இன்னைக்கு ராத்திரி நீ என்ன தெரியுமா செய்ய? போய் முழங்கால் இட்டு தேவ சமூகத்திலே அழு. ஆண்டவரே, எல்லாரால புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாரால கைவிடப்பட்டிருக்கிறேன், பாதிக்கப்பட்டவள் நான், ஐயோ என்று அழுது நிற்கிறேன்னு சொல்லி நீ அழுகிறனா, உன் விடுதலை காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உனக்கு ஆண்டவர் சகாயர், உனக்கு அவர் ஒரு அற்புதம் செய்வார் என்றது நிச்சயம். அல்லேலூயா. அவர் உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஸோ முதலாவது, எல்லாரால நீ புறக்கணிக்கப்பட்டாய், ஆனால் ஆண்டவர் கண்ணில் நீ உன்னை கண்டார். ஏகூத் என்பவனே எல்லாரும் புறக்கணித்தார்கள், ஆனால் ஆண்டவர் அவனை கண்டார். இப்போ ரெண்டாவது காரியத்தை நாம் கவனிக்க போறோம். அந்த நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 16 18 வரைக்கும் கவனித்து, ஆண்டவர் என்ன செய்வார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். God works wisely in everyday life. Alright? தேவன் சாதாரணத்தில் அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு முறையிட விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய நாள்தோற வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர் ஆச்சரியமான அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்கே பாருங்க, இப்போ ஏகூட்டை எடுத்துக்கொள்வோம். 16 வாசித்தும், இப்போ 17 18 கவனிங்க. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை அவன் ஆயத்தப்படுத்தி தனக்குள்ள பதுக்கி வைத்து கொண்டான். இப்போ வசனத்தை கவனியுங்கள். verses 17 and 18. So he brought the tribute to Eglon, king of Moab. Now Eglon was a very fat man. And when he had finished presenting the tribute, he sent away the people who had carried the tribute. கேட்போம். காணிக்கையை மோவாப்பின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அல்லேலூயா. இவன் என்ன செய்தானாம்? இவன் அனுப்பி விட்டானாம். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானமாய் நடந்து கொண்டான். காணிக்கைகளை கொண்டு வந்தவர்களே போக விட்டுட்டான். இங்க வேதம் இப்ப நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எக்லோன் எப்படி இருந்தானா? பெரிய உருவமுடையவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு திட்டம் வகுத்துட்டான். அவங்ககிட்ட என்ன இருக்கு? இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயம் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் முதல்ல உரைக்கிறேன், கேளுங்கள். எஸ்தரை பாருங்கள். ஆண்டவர்
ஒரு சாதாரணமான பெண்ணை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்வதற்கு அவளை பயன்படுத்தினார். அல்லேலூயா. யார் இவள்? மொர்தெக்காய் வேதம் சொல்லுகிற மாமா என்று சொல்லுகிறது. மாமா கையில் தான் வளர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி இருந்திருப்பாள்? எப்படி இருந்திருக்கும்? அவள் எவ்வளோ பாசம் பெற்றிருந்திருப்பாள் நமக்கு தெரியல. ஆனால் குறிப்பிட்ட வயது காலம் நேரம் வந்தபோது ஆண்டவர் அவளுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தாள். ஒன்றும் இல்லாதவளை கொண்டு போய் இளவரசியாய் உட்கார வச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த எஸ்தரை ஆண்டவர் உட்கார வைத்தார்னா ஒரு நோக்கத்தோடு தான் உட்கார வைத்தார். அப்போ இந்த எக்லோன் முன்னுக்கு கொண்டு போய் இந்த ஏகூத் என்ற ஒருவனை ஆண்டவர் நிறுத்துகிறார் என்றால் ஒரு காரணமாய்த்தான் நிறுத்துகிறார். எஸ்தர் ஒன்றும் இல்லாதவள், மாமா கையில் வளர்ந்தவள், தாய் தகப்பன் பாசம் அறியாது வளர்ந்தவள். அவளை ராஜஸ்திரியாய் கொண்டு போய் உட்கார வைத்து அவள் மூலமாய் யூதர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 நாம் கவனிப்போம். 4ஆம் வசனம் 14 கவனிப்போம். Look at Esther chapter 4 and I invite you to verse 14. For if you remain completely silent at this time, relief and deliverance will arise for the Jews from another place, but you and your father's house will perish. Yet who knows whether you have come to the kingdom for such a time as this? Nam kepom. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கே ஆண்டவர் உன்னை இந்த இடத்திலே நியமித்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நியமித்த இடங்களிலே ஒரு காரணமாய் நியமித்திருக்கிறார். உன்னை நியமித்த குடும்பத்திலே, உன்னை நியமித்த வேலையிலே, உனக்கு இருக்கிற நண்பர்கள், அல்லேலூயா, யாராயிருந்தாலும் ஆண்டவர் ஒரு காரணமாய்த்தான் உன்னை அந்த இடங்களிலே அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எஸ்தரை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஏகூதை ஆண்டவர் ஒரு காரணமாய் கொண்டு வந்து நிறுத்தி அவனை கொண்டு ஒரு அற்புதம் செய்தார். அப்போது அப்படி என்றால் உன்னையும் கூட கொண்டு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஐயோ நான் ஒன்றும் இல்லை. எஸ்தரும் அப்படித்தான் எண்ணினாள். ஐயோ நான் ஒன்றும் இல்லை. ஏகூதா அப்படிதான் எண்ணினான், நான் பலவீனன். ஆனால் ஆண்டவர் அவர் சித்தம் கொண்டாரே என்றால் உன் மூலமாய் அவர் பெரிய காரியம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உன்னை ஆண்டவர் வைத்திருக்கிற இடம் இருக்க, அது நீ நினைக்கிற நீ பெற்ற இடம். உன்னுடைய ஒரு வேலை, படிப்பு, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய திறமை, நீ அப்படியெல்லாம் நினைக்கிற. ஆனால் கர்த்தர் சொல்ற, நான் அல்லவா உன்னை அந்த இடத்துல நாட்டி இருக்கிறேன் ஒரு நோக்கத்தோடு. அல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு. பிரியமானவர்களே, ஒரு புதிய வார்த்தையை உனக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். என்னன்னா, உன்னை ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது. அப்போது அந்த இடத்துல இருந்து நீ ஆண்டவருக்கு பயனுள்ளவளாய் நீ முன்னோக்கி செல்ல போகிறாய். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. No matter who you are, whether you are young, whether you are old, whoever you are, wherever God has placed you, today He is telling you, He will open a door all of a sudden, just like how He did it for Ehud, just as how He did it for Esther. He will do it for you. In the place where you are, a door will be opened, and He says that will be the door that He has planned for you. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வாசல் ஒரு வேளை உன் வேலையில், உன் வீட்டில்,
உன் வீட்டு இடங்களில், உன் குடும்பத்தில், உன் உறவிலே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனை மகிமைப்படுத்தும். பைபிளில் இப்படி நிறைய நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, இந்த உலகத்தில் ஏழையின் ரூபத்தில் வந்தார். அவர் பின்பு நம்ம பார்க்குறோம், பவனி வந்தாரா, குதிரையில் அல்ல கழுதையில் பவனி வந்தாரா. ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யூத ராஜ சிங்கம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை அவர் ஏழையாய் வந்தார், ஒன்றும் இல்லாதவராய் வந்தார். ஆனால் இன்றைக்கு ராஜாதி ராஜாவாய் இயங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை அவர் சித்தம் உண்டு, அல்லேலூயா, ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்க. மூன்றாவது காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 21, 22 கவனிக்க போறோம். God acts when we have bold faith. துணிவான விசுவாசத்தில் தேவன் செயல்படுகிறார். நாம் சொல்லுவோம் ஆமென். துணிவான விசுவாசத்தில் தேவன் அவர் என்ன செய்கிறாராம்? செயல்படுகிறாராம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப பேர் துணிவு இல்லை, தைரியம் இல்லை. விசுவாசத்தில் ஒரு துணிவு இருக்கணும். தானியேல், ஷாட்ராக், மேஷாக், அபித்நேகோ பாருங்க, எங்கள் தலை போனாலும் நாங்கள் எங்கள் ஆண்டவரை தான் சேவிப்போம். துணிச்சல் இருக்கணும், விசுவாசம், விடா விசுவாசம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. வசனத்தை கவனிப்போம். 21, 22 வசனம். Then Ehud reached with his left hand, took the dagger from his right thigh and thrust it into his belly. Even the hilt went in after the blade, and the fat closed over the blade. For he did not draw the dagger out of his belly, and his entrails came out. நாம் கேட்போம். உடனே ஏகுத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அலகோடை கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை அவன் இழுக்க கூடாதபடிக்கு நினம் அலகை சுற்றி கொண்டு அடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. அவனுடைய தைரியத்தை கவனிங்க. ரைட்டான டைமில் ஸ்ட்ராட்டஜிக்காக அவன் அந்த ரிப்புரமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து எக்லோன் என்ற அந்த ராஜாவை குத்தினான். அன்றைக்கு அவன் மரித்து போனான் என்று வேதம் சொல்கிறது. 18 வருஷம் பாதிக்கப்பட்ட வேலரே ஆண்டவர் ஒரு இடது கை உள்ளவனை பயன்படுத்தி வெற்றியை கொடுத்தார். ஆமென். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வெற்றி கொடுப்பது நிச்சயம். அது உன் மூலமாய் வரும், உன் குடும்பத்தினார் மூலமாக வரும், உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து வரும். இந்த அற்புத இரவுல ஆண்டவர் உனக்கு உரைக்கிற அவருடைய வார்த்தை என்று நம்ம எல்லாரும் அறிகிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ராத்திரி நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ராத்திரி நீ ஆராதனையை விட்டு கடந்து போகும்போது உன் விசுவாசத்தில் பலப்படுனே, உன் விசுவாசத்தில் பலப்படுனே. இன்றைக்கு ஏன் நம்ம குன்றி குன்றி நடக்கிறோன்னா, விசுவாசத்திலே நம் பலவீனர்களாகி விடுகிறோம். இது ஆகுமா, இது சாத்தியமா, இது நடக்குமா, இப்படி நாம் எண்ணுகிறோம். ஆனால் கர்த்தரால கூடாதது ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனால கூடாதது எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. இப்படி பைபிளில் எனக்கு மைண்டில் நிறையா வருது. கடலையும் காற்றையும் பாருங்க, பயங்கர கொந்தளிப்பு. சீஷர்கள் நினைத்தார்கள், செத்தோண்டு நினைத்தார்கள். உமக்கு அக்கறை இல்லையான்னு எழுப்பினார்கள். ஒரே அதட்டு தான். கடலும் காற்றும் என்ன செஞ்சிச்சான்? கீழ் படுந்துச்சான். அல்லேலூயா. அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி இயேசு அவர்களிடத்திலே முறையிட்டார். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் என்னோடு கூட வசனம் 39 கவனிக்க உங்களை அழைக்கிறேன். Look at verse 39. Mark 4 and verse 39. It says, Then he arose and rebuked the wind and said to the sea, Peace, be still. And the wind ceased, and there was a great calm. Look at verse 40. But he said to them, Why are you fearful? How is it that you have no faith? நாம் கேட்போம்.
அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஏன் விசுவாசம் இல்லாம போயிருச்சு? ஏன் இப்படி பயந்தீங்க? அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் இப்படித்தானே பயந்து நம்ம வாழ்க்கையில் பயங்கர தோல்விகளையே அனுபவித்தோம். இந்த புத்தாண்டு காலத்தில் அல்ல, உன் விசுவாசத்தை உனக்குள்ளார எழுப்பு. இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இருக்கிற இடத்திலேயே உனக்கு அற்புதம் செய்வார். ஒன்றும் இல்லாதவையை கொண்டு உனக்கு அற்புதம் செய்வார். நீ பலவீனன் என்று எல்லாரும் எண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் உன்கிட்ட ஒரு பலனை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா? நான்காவது கடைசியாய் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் நம் வசனம் 28 30 வரைக்கும் கவனிக்க போகிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் வசனம் 28, 29, 30வது வசனம். Look at Judges chapter 3 verses 28 to 30. Then he said to them, follow me, for the Lord has delivered your enemies, the Moabites, into your hand. So they went down after him, seized the fords of the Jordan leading to Moab, and did not allow anyone to cross over. And at that time they killed about 10,000 men of Moab, all stout men of valor. Not a man escaped. So Moab was subdued that day under the hand of Israel, and the land at rest for 80 years. Say amen. நாம் கேட்போம். என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞனாகிய மோவாப்பரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாப்புக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல் அக்காலத்தில் மோவாப்பியர் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஆமீன் சொல்லுங்க. 18 வருஷம் பட்ட பாடுக்கு ஆண்டவர் எத்தனை வருஷம் அமைதியை கொடுத்தாரா? 80 வருஷம் கொடுத்தார். எல்லாரும் வலது கை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க. சமாதானத்தை கொடுத்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் இருக்குன்னா உன் வாழ்க்கை சமாதான வாழ்க்கையாக மாறும். எனக்கு கர்த்தர் நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார். நான் கட்டளையிடுகிறேன். கொந்தளிச்சிட்டு இருக்கிற உன் குடும்ப வாழ்வு மாறும், எல்லாம் மாறும். கர்த்தர் உனக்கு இதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. தேவன் உனக்கு இந்த அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சரியா? நீ எதிர்பாராத நன்மைகளை, வெற்றியை உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். 18 வருஷம், இன்னும் எத்தனை வருஷம் நம்ம போராட போகிறோம்? நீங்களும் நினைத்துட்டு இருக்கலாம், ஐயோ இத்தனை வருஷமாக நான் போராடிட்டேன், இன்னும் எத்தனை வருஷம் நான் போராடுன்னு. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அல்லேலூயா. தேவன் இதை உனக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அவருக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். பிரியமானவர்களே, எதிர்பாராத ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்க போது. கவலைப்படாத. இந்த புத்தாண்டு காலத்திலே கர்த்தர் உன்னோடு இருக்க போறார். வெற்றிகரமாய் நீ வாழ போறாய். பெரிய நன்மைகளை காணப்போகிறார். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத மலைகளை அவர் வருஷிக்க பண்ண போகிறார். நீ கண்ட இழப்புக்கு பதிலாய் கர்த்தர் உன்னை அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஒரு நாளும் நீ வெட்கப்படவே மாட்டாய். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. 15வது வசனத்தை திரும்பி என்னோடு கூட அந்த வசனத்தை வாசியுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பலவீனத்தை கர்த்தர் நீக்கி போட போகிறார். வாசியுங்கள் 15வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாப்பின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். பிரியமானவர்களே, இந்த ஹேவோடை ஆண்டவர் பயன்படுத்தினார்னா, இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க, என்னையும் பயன்படுத்துங்க. என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கலான்னு நினைக்கிறேன்ப்பா.
என்னையும் பயன்படுத்துங்க. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உன் பலவீனத்தை அவர் உனக்கு பலனாக மாற்றி கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. நீ பயந்த சுபாவம் உள்ளவனாய் இருந்தால் உன் பயத்தை அவர் நீக்கி புடுங்கி போட்டு உனக்கு அவர் பலன் கட்டளையிடுவாராக. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவர் உனக்கு நிச்சயமாய் இந்த காரியத்தை செய்வார் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் கேட்ட அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் பதியட்டும். ஏகூட் என்று சொல்லப்படுகிற இந்த மனுஷன் இவனையும் இந்த வாலிபனை பயன்படுத்தினா ஏன் என்ன பயன்படுத்த மாட்டேங்க ஆண்டவரே? போராடுங்க ஆண்டவர்கிட்ட. வெற்றி நிச்சயம், விடுதலை உன் வாழ்க்கையிலே நிச்சயம். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே. கர்த்தர் உனக்கு நிச்சயமா நல்லதை செய்வாராக. என் கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். ஆமென்.